நாம ஒரு விஷயத்த கொஞ்சம் புதுமையாவோ இல்ல அட்வான்ஸ்டாவோ யோசிச்சோம்னா இந்த உலகம் அதை ஏத்துக்கவே ஏத்துக்காதுங்க. இந்த உலகம் ஏத்துக்கிறத விடுங்க, நம்ம கூட இருக்கிறவங்களே அதை ஏத்துக்காம நம்மளை குறை சொல்லுவாங்க, நம்மளை விமர்சனம் பண்ணுவாங்க, ஏன் பைத்தியக்காரன் கூட சொல்லுவாங்க. இதுவே அந்த ஒரு சில காலம் கழிச்சு கொஞ்சம் சில வருஷங்கள் ஆனதுக்கு அப்புறம் நாம சொன்னது சரியா இருக்கும். அவங்க எல்லாரும் நம்மளை விமர்சனம் பண்ணி எல்லாரும் அது கரெக்ட்னு ஏத்துக்கிட்டு அந்த அந்த மெத்தட்லயே போவாங்க. ஆனா நம்மள அது வரைக்கும் நம்மள இப்படித்தான் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு நம்ம சாதனையாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாருமே அவங்க லைஃப்ல இந்த மாதிரியான விஷயங்கள்ல இந்த மாதிரியான காலகட்டத்தை அவங்க லைஃப்ல கடந்து வந்தவங்க தான். அப்படி ஒரு காலகட்டத்தை கடந்து அந்த இதெல்லாம் மீறி சாதித்த ஒரு சாதனையாளர், உலக புகழ்பெற்ற ஒருத்தரை பத்தி தான் இன்னைக்கு பதிவுல நாம பார்க்க போறோம். அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இது தடம் யூடியூப் சேனல். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதிப்பவன் மாமனிதன். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். வில்லியம் ஆர்ச்சர் அப்படிங்கிறவர் ஒரு ஐரிஷ் கலைஞர். மிகுந்த இலக்கிய ஆர்வம் உள்ளவர். உலக புகழ்பெற்ற எழுத்தாளர்களுடைய படைப்புகள் எல்லாம் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. அப்புறம் நிறைய மேடை நாடகங்களை மேடை ஏற்றி நாடகங்களாக போட்டிருக்காரு. இந்த மாதிரி இலக்கிய ஆர்வம், கலை ஆர்வம் மிகுந்த ஒரு மனிதர் அவர். அதனால ரெகுலரா லைப்ரரிக்கு போவார். அப்படி அவர் லைப்ரரிக்கு போறப்போ அந்த லைப்ரரியில ஒரு இளைஞன் இந்த உலகத்தையே மறந்து பல ரொம்ப இதான உலக புகழ்பெற்ற இலக்கிய புத்தகங்களை ரொம்ப ஆர்வமா படிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்ப்பாரு. அந்த இளைஞனை பார்க்கும் போதுல இவருக்கு மேல ஒரு பயங்கரமான ஒரு மரியாதை வரும். ஏன்னா அந்த வயசு பசங்க எல்லாம் பொறுப்பெல்லாம் ஊற சுத்திட்டு இருக்கும்போது இந்த வயசுலயே இந்த பையன் இலக்கியத்தின் மேல எவ்வளவு ஆர்வம் இருந்தா உலகத்தையே மறந்து அந்த இலக்கியத்தை படிச்சுக்கிட்டு இருப்பான் அப்படின்னு அந்த பையன் மேல அவருக்கு ஒரு நல்ல ஒரு ஒப்பீனியன் வந்துச்சு. அந்த பையனை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் ஏற்பட்டுச்சு. இயற்கையே அதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குது. இந்த வில்லியம் ஆர்ச்சர் தன்னுடைய நண்பர் ஒரு சந்திக்கிறதுக்காக அவருடைய வீட்டுக்கு போகும்போது அந்த நண்பருடைய வீட்டுல இந்த லைப்ரரியில பார்த்த அதே இளைஞன் இருக்காரு. அப்போ அந்த நண்பர் அவருக்கு அந்த இளைஞனை அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு வில்லியம் ஆர்ச்சருக்கு. இவர் தான் இந்த ஜார்ஜ் பெர்னாட் ஷா அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தி வைக்கிறார். இவங்க அந்த ஏற்கனவே அந்த இளைஞன் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்ததுனாலையும் அவர் மேல ஒரு மரியாதை இருந்ததுனாலையும் இவரும் ரொம்ப ஆர்வமா அந்த இளைஞன்ட்ட பழகிறாரு. இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய அந்த இலக்கிய ஆர்வம் அவங்க ரெண்டு பேருக்கும் நல்ல ஒரு ஆழமான ஒரு நட்பு உருவாகிறதுக்கான ஒரு அடித்தளமாக அமையுது. இப்போ அந்த வில்லியம் ஆர்ச்சர் அந்த இலக்கியங்களை, உலக இலக்கியங்களை பத்தி அவர் சொல்றதும், நிறைய எழுத்தாளர்களுடைய நூல்களை தமிழ்ல மொழிபெயர்ந்து இங்கிலீஷ்ல மொழிபெயர்த்திருக்கிறத சொல்றதும் ஜார்ஜ் பெர்னாட் ஷாவுக்கு ரொம்ப ஒரு மேல ஒரு மரியாதை ஏற்பட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒரு நல்ல நண்பர்களாக ஆகிறாங்க. ஒரு இலக்கியம் சார்ந்த ஒரு மிக அருமையான ஒரு பிணைப்பாக அந்த ஒரு நட்பு உருவாகுது. இப்படி இந்த இலக்கியம் சார்ந்து அவங்களுடைய நட்பு டெவலப் ஆகும்போது அவர் இந்த வில்லியம் ஆர்ச்சர் இப்சனுடைய நாடகங்கள்ல நிறைய ஒரு மொழிபெயர்த்து வச்சிருக்கிறதாகவும் மேடை நாடகங்களா போடுறதாகவும் சொல்றபோது ஜார்ஜ் பெர்னாட் ஷாவுக்கு ரொம்ப ஒரு ஆர்வம் ஏற்படுது. அவர்கள் நாடகங்கள் மேல அப்படி ஒரு ஆர்வமும் ஒரு காதலும் இருந்துச்சு. அதனால அப்ப பெர்னாட் ஷா என்ன கேட்கிறாருன்னா, நீங்க ஒரு நாடகங்களை நீங்க சொந்தமா எழுதக்கூடாது அப்படின்னு வில்லியம் ஆர்ச்சர்ட்ட கேட்கிறாரு. ஆர்ச்சர் எனக்கு கதைகள் எழுத உருவான நாடகங்கள் எனக்கு அந்த அளவுக்கு எழுத வராது. ஏன்னா நாடகங்களுக்கான திரைக்கதையிலையும் வசனங்களையும் எனக்கு எழுதுறதுல அவ்வளவு திறமை இல்லை அப்படின்னு சொல்றாரு. உடனே ரெண்டு பேரும் என்ன முடிவு பண்றாங்க, ஒண்ணு பண்ணுங்க, நீங்க கதையை சொல்லுங்க, நான் அந்த கதையை நாடகத்துக்கான திரைக்கதையாவும் வசனமாவும் நான் எழுதி தர்றேன் அப்படின்னு பெர்னாட் ஷா சொல்லி அவங்க ரெண்டு பேரும் ஒரு கதையை டிஸ்கஸ் பண்ணி அதை நாடகமா கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அந்த நாடகத்திற்கான திரைக்கதையும் வசனத்தையும் பெர்னாட் ஷா எழுதுறதா ஒப்புக்கொண்டு அவங்க ரெண்டு பேரும் ஒரு ப்ராஜெக்டை ஆரம்பிக்கிறாங்க. இப்படி வில்லியம் ஆர்ச்சர் ஒரு கதையை சொல்ல அந்த கதையை நாடகத்திற்கான திரைக்கதையாவும் வசனங்களாவும் பெர்னாட் ஷா எழுத ஆரம்பிக்கிறார். ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்றாங்க. இந்த பெர்னாட் ஷா அந்த கதையை அவர் திரைக்கதையா சொல்ற விதம் ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கு. அன்னைக்கு இருந்த காலகட்டத்துக்கு ரொம்ப முற்போக்குத்தனமாக அவர் சொல்றாரு. அதாவது எதெல்லாம் இன்னைக்கு தேவையில்லை, இதெல்லாம் பழசாயிடுச்சு, இனிமே வேற மாதிரி புரட்சிகரமா யோசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் திரைக்கதையா வைக்கிறாரு பெர்னாட் ஷா. இது வில்லியம் ஆர்ச்சரால ஏத்துக்க முடியல. ஏன்னா அவருக்கு ஏற்கனவே மேடை நாடகங்கள் அனுபவம் இருக்கிறதுனால இதெல்லாம் சரிப்பட்டு வராது, மேடையில இதை போட முடியாது, ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் அப்படின்னு அவர் உணர்ந்ததுனால பெர்னாட் ஷா கிட்ட எவ்வளவோ சொல்றாரு. ஆனா பெர்னாட் ஷா தன்னுடைய படைப்புகள்ல எந்த விதத்திலையும் சமரசம் செஞ்சுக்கிற மாதிரி இல்லை. இதுதான் படைப்பு, இது இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்ல ரொம்ப உறுதியாக இருக்காரு. இப்படி பிரச்சனை முத்திக்கிட்டே போக போக அந்த நாடகம் அப்படியே நிறுத்தப்படுது, அப்படியே கிடப்புல போடப்படுது. பெர்னாட் ஷா முதலாக எழுத ஆரம்பிச்ச அந்த நாடகம் வில்லியம் ஆர்ச்சருடைய அந்த கதை தான். பெர்னாட் ஷா முதலாக எழுத ஆரம்பிச்ச அந்த நாடகம் அது பாதியிலேயே நின்னு போகுது.
பெர்னாட் ஷா இது எதை பத்தியும் கவலைப்படல. நாடகம் எழுதுறதுல அவ்வளவு ஆர்வம் இருக்கு, அவ்வளவு ஆசையா எழுதின நாடகம் பாதியிலே நின்று போச்சுங்கிறதெல்லாம் அவர் கவலைப்படவே இல்லை. அவர் தொடர்ந்து தன்னுடைய பணியை செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாரு. தன்னுடைய கருத்துக்களை உறக்க சொல்லிட்டு தான் இருந்தாரு. மேடைகள் எல்லாம் போய் பேசினாரு, அரசியல் கட்சிகளுக்காக மாநாடுகளுக்கு எல்லாம் போனாரு, பிரச்சாரத்துக்கு எல்லாம் போனாரு. இப்படி தன்னுடைய இலக்கிய பணிகளை அவர் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் இருந்தாரு. காலம் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. பெர்னாட் ஷாவும் சளைக்காம அவரும் ஓடிக்கிட்டே தான் இருந்தாரு. அப்படி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷங்கள் கடந்ததுக்கு அப்புறம் லண்டன்ல ஒரு புதிய நாடக கம்பெனி தொடங்கப்பட்டுச்சு. அப்போ இந்த நாடக கம்பெனி ஒரு ஐடியா என்ன பண்ணாங்கன்னா, அப்போ பெர்னாட் ஷாவுடைய கருத்துக்களுக்கு மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு இருந்துச்சு. ரொம்ப இனோவேட்டிவா இருக்கு, ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கு, புரட்சிகரமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவருடைய கருத்துக்களுக்கு மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு இருந்துச்சு. அப்படிப்பட்ட பெர்னாட் ஷா நமக்கு ஒரு நாடகம், நம்ம நாடக கம்பெனிக்கு ஒரு நாடகம் எழுதி கொடுத்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லி பெர்னாட் ஷாவை போய் கேட்கிறாங்க அந்த நாடக கம்பெனிக்காரங்க. இதுக்காகத்தானே பெர்னாட் ஷாவும் காத்துக்கிட்டு இருந்தாரு. உடனே சரின்னு சொல்லிட்டு எதுக்கு நம்ம புதுசா ஒரு நாடகம் எழுதணும், ஏற்கனவே நம்ம எழுதின முதல் நாடகமே முடியாம இருக்கே அப்படின்னு சொல்லி அதை தேடி எடுத்து அதை தூசி தட்டி எடுத்து அந்த நாடகத்தை முழுமையா எழுதி கொடுத்து அந்த நாடகம் அவர் எழுதின முதல் நாடகம் விடோயர்ஸ் ஹவுசஸ் அப்படிங்கிற ஒரு நாடகமே புரட்சிகரமான கருத்துக்களை கொண்ட நாடகமா தான் இருந்துச்சு. அந்த நாடகம் மேடை ஏற்றப்பட்டு அதுக்கப்புறம் 60க்கும் மேற்பட்ட நாடகங்களை இயற்றிய ஜார்ஜ் பெர்னாட் ஷா உலக புகழ்பெற்ற ஒரு இலக்கியவாதியானாரு. ஷேக்ஸ்பியருக்கு நிகரான ஒரு இலக்கியவாதியாக இன்னைக்கும் ஜார்ஜ் பெர்னாட் ஷா அவருடைய கருத்துக்களுக்காகவும் அவருடைய படைப்புகளுக்காகவும் அறியப்படுறார். அது மட்டும் இல்லாம நோபல் பரிசையும் ஜெயிச்சாரு ஜார்ஜ் பெர்னாட் ஷா. தன்னுடைய முதல் நாடகமே இப்படி போயிருச்சுங்கிறத பத்தி எல்லாம் அவர் கவலைப்படவே இல்லை. தனக்கான நேரம் வரும், தன்னுடைய கடமையை நம்ம செய்யணும் அப்படிங்கிறதுல உறுதியாகவும் தெளிவாகவும் இருந்தாரு. எந்த விதமான சமரசமும் செஞ்சிக்காம தன்னுடைய பணியை செஞ்சுக்கிட்டே இருந்தாரு. அவர் நினைச்ச மாதிரி அதுக்கான காலமும் வந்துச்சு, அவருடைய உழைப்புக்கான பலனும் கிடைச்சது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தடம் பதிப்போம்.